ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சிபா சேனல். சரண் அப்படிங்கிற பிரதர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் நம்பர் 14 வந்துட்டு அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கான கால்குலேஷன் பார்த்துடலாம். ஹெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு கால்குலேஷன் போடணும், அப்போ இதுக்கு ஒரு கால்குலேஷன் போடணும். ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் லோன்ஸ் அண்டர் இன்ஸ்டால்மெண்ட், இதுக்கு கால்குலேஷன் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்ஜின், லெஃப்ட் மார்ஜின் 10, ரைட் மார்ஜின் 75. ஹெட்டிங்கான கால்குலேஷன் எப்படி பண்ணுவோம்? 65 எடுத்துப்போம். ஃபார்மேட் பிரகாரம் நம்ம 65 எடுக்கிறோம். அதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 33 மைனஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அந்த வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஒரு வேல்யூ கிடைக்குது, 16 அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்குது. அது கூட 10 ஆட் பண்ணால் 26. அப்போ 26 அப்படிங்கிற டிகிரியில் தான் இந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஹெட்டிங்கை வந்துட்டு அடிப்போம். சரிங்களா? டீட்டெயில்ஸ் ஆஃப் லோன்ஸ் அண்டர் இன்ஸ்டால்மெண்ட். அடுத்து இந்த ஹெட்டிங்கான கால்குலேஷன் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் கோட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் சேர்த்து தான் கவுண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஸ்பேஸ் எல்லாமே சேர்த்து தான் கவுண்ட் பண்ணணும். எஃப் டாட் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன அர்த்தம்? ஷார்ட் ஃபார்மில் இருக்குது. அப்போ இதை நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அடிக்கணும். அதாவது எஃப் டாட், அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃபார் அப்படிங்கிறதா மீனிங். எஃப்ஓஆர் அடிப்போம் இல்லையா, இதுதான் மீனிங். ஸோ இதை நம்ம ஃபுல்லாக அடிக்கணும். இந்த டாட் வந்துட்டு அப்போ வைக்க மாட்டோம். ஃபுல்லாக அடிக்கிறப்போ டாட் வைக்க மாட்டோம். சரிங்களா? ஸ்லாஷ் கொடுத்துருந்தா என்ன மீனிங்? தீன் மீனிங். ஸோ டிஹெச்இ அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம அடிக்கணும். சரிங்களா? ஓகே, ரைட்டு. அப்போ இது ப்ரீஃபாக அடிக்கணும். இந்த டாட் வந்துட்டு வைக்க மாட்டோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வித் ஸ்பேஸோட இந்த ஸ்பேஸ் எல்லாம் சேர்த்து கால்குலேஷன், அந்த கவுண்டிங் வந்துட்டு நம்ம பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இதே ஃபார்மேட் தான். சரிங்களா? 65 எடுக்கிறோம். ஸோ அதோட வேல்யூ என்ன? 49. சரிங்களா? ஸோ அது மைனஸ் பண்ணுறோம், 16 வரும். 2ஆல் டிவைட் பண்ணுறோம், ஸோ 8 வரும். லாஸ்ட்டாக 10ஆல் ஆட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ 18 வரும். சரிங்களா? அப்போது 18 அப்படிங்கிற டிகிரியில் தான் the system given by Sipcot for the last 7 years அப்படிங்கிறத அடிக்கிறோம். ஹெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம வந்துட்டு கேப்ஸில் தான் அடிப்போம். எல்லாமே கேபிட்டல் லெட்டர், அதுதான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, ஆல் கேப்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே, ரைட்டு. ஸோ இந்த மாடல், அதாவது இது பார்த்திங்கன்னா மாடல் 2ல் வருது. இதோட கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு டிஃபர் ஆகும். எங்கே டிஃபர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் டிஃபர் ஆகும். மற்றது எல்லாமே நார்மல் தான். இங்கே இந்த ருபீஸ் இன் லேக்ஸ்க்கு தனியாக ஒரு கால்குலேஷன் போடுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ லாஸ்ட் காலம்லேருந்து நம்ம எப்பவும் போல் கால்குலேஷன் போட்டுடலாம். லாஸ்ட் காலமில் ஹெட்டிங் பெருசா இல்லை உள்ளே இருக்க வேல்யூஸ் பெருசா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹெட்டிங்கோட கவுண்டிங் 9 வருது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 8 டிஜிட்டில் இருக்கிறதா நம்மளுக்கு பெருசு. சரிங்களா? அப்போ காலம்லேயும் எது பெருசு? ஹெட்டிங் தான் பெருசு. இது 9ல் இருக்குது, உள்ளே வந்து 8ல் தான் இருக்குது. அப்போ 9 தானே பெருசு. அப்போ ஹெட்டிங் தான் பெருசு. 9 தான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஹெட்டிங்கோட வேல்யூவை எடுத்துக்கிறோம். அப்போ கால்குலேஷன் எப்படி போடுவோம்? ரைட் மார்ஜின் 75, அதை எடுத்துப்போம். 75 மைனஸ் 9 தான் பெருசு அப்படின்னு பார்த்தோம். ஹெட்டிங் தான் பெருசு, 9. சரிங்களா? இங்கே +2 வந்துட்டு ஆட் பண்ணுவோம் இந்த இடத்துல. நம்ம முன்னாடியே பார்த்தது தான். ஏன்னா இந்த ஸ்கேல் பென்சில் வச்சு கோடு போடுறப்போ நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விடணும். அதுக்கான கவுண்டிங் வந்துட்டு இங்கே நம்ம வைப்போம். சரிங்களா? ஸோ +2. அப்போது 9 + 2 11. மைனஸ் பண்ணால் 64 வரும். இந்த 64 இந்த அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துக்கோங்க. மைனஸ் இந்த காலம் பார்க்குறோம். இந்த காலமில் வேலிட், இதோட கவுண்டிங் 5 வருது. இதோட டிஜிட் வந்துட்டு 5 டிஜிட்டில் இருக்குது. அப்போ உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு? 8 டிஜிட்டில் இருக்கிறதா நம்மளுக்கு பெருசு. அப்போ காலம்லேயும் எது பெருசு? வேல்யூ தான் பெருசு, 8 டிஜிட். ஸோ ஹெட்டிங் வந்துட்டு 5. ஸோ நம்மளுக்கு இதை தான் எடுப்போம். சரிங்களா? ஸோ 8 தான் எடுப்போம். அதே மாதிரி 8 + 2 10. 64 - 10 54 வரும். இது அப்படியே நெக்ஸ்ட் லைன் கொண்டு வந்துக்கலாம். 54. அடுத்த காலம் கேன்சல்டு. இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 9 வருது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 7. சரிங்களா? 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு நம்மளுக்கு. சரிங்களா? அப்போ ஹெட்டிங்லேயே எது பெருசு? காலம்லேயே எது பெருசு? நம்மளுக்கு ஹெட்டிங் தான் பெருசு. ஸோ இது 9 டிஜிட்டில் இருக்குது. ஸோ 9 + 2 11. 54 - 11 43. 43 அப்படியே அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காலம் இதை பார்க்கலாம். அப்ரூவ்டு, இதோட கவுண்டிங் பார்த்தீங்கன்னா 8. சரிங்களா? உள்ளே இருக்க வேல்யூஸில் 8 தான் பெருசு. அப்போது காலம்லேயே நம்மளுக்கு ஹெட்டிங்கும் சரி, உள்ளே இருக்க வேல்யூஸும் சரி, இங்கே இருக்க இந்த 8 டிஜிட்டில் இருக்க வேல்யூவும் சரி ஈவனாக தான் இருக்குது. சரிங்களா? இது பெருசு இது பெருசுன்னு சொல்ல முடியாது இல்லையா, ஏன்னா இதுவும் 8 இதுவும் 8. அப்போது ஈவனாக தான் இருக்குது. அப்போ நம்ம வந்துட்டு 8 அப்படிங்கிற கவுண்டிங் வந்துட்டு எடுப்போம். 8 + 2 10. 43 - 10
33. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இங்கே அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கேல் பென்சில் வச்சு கோடு போடுவோம் இல்லையா, அதோட அந்த லைன் வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்துட்டு லைன் வேல்யூ சரிங்களா. அப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், இது கூட +2 வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் ஸ்டார்டிங் வேல்யூ. அப்போ 64 + 2 66, 54 + 2 56, 43 + 2 45, 33 + 2 35. இங்கே தான் நம்ம இந்த வேல்யூஸ் தான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா. இதை தான் கன்சிடர் பண்ணுவோம். இதை வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா. ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ருபீஸ் இன் லேக்ஸ். இதுக்கான கால்குலேஷன் பார்த்துடலாம். இது எப்படி இருக்குது, இந்த 4 காலமுக்கும் காமனாக இருக்குது. இந்த 4 காலம்லேயும் காமனாக இருக்குது. அப்போது இந்த 4 காலமோட வேல்யூஸை நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும். அந்த வேல்யூஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, 11 10 11 10 கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த வேல்யூஸை இந்த 4 வேல்யூஸையும் ஆட் பண்ணிடுங்க சரிங்களா. இது 4யுமே ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு 42 வரும். 42 வரும் மைனஸ் இதோட கவுண்டிங். இது எந்த அதாவது இதோட கவுண்டிங் வித் ஸ்பேஸோட 17 இருக்குது, 17 டிஜிட் சரிங்களா. இது ஸ்பேஸோட சேர்த்தி. அப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 25 வரும். 2ஆல் டிவைட் பண்ணணும், அதனால் நம்ம வந்துட்டு 26 கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதாவது 2ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு பாயிண்டிங்கில் வரும் இல்லையா, 25 / 2 பாயிண்டிங்கில் வரும். அதனால் அடுத்த டிஜிட்டு 26 மாற்றிட்டு நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. ஓகே, நம்மளுக்கு 13 வருது. 13 ப்ளஸ் ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ சரிங்களா. இந்த ஃபஸ்ட்டு காலமோட இந்த லைன் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு லைன் வேல்யூ இது, ஃபஸ்ட்டு காலம் இது சரிங்களா. அப்போ 33 அப்படிங்கிறத எடுத்துப்போம். அப்போ 33 ப்ளஸ் பண்ணால் 46 வரும். ஃபைனலாக நம்ம ஃபார்மேட் பிரகாரம் +1 அப்படிங்கிறத ஆட் பண்ணுறோம் சரிங்களா. இதை வந்து மறந்துடாதீங்க, மறக்கவே கூடாது சரிங்களா. ஃபைனலாக +1 ஆட் பண்ணுவோம். ஸோ 47 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்குது. 47 அப்படிங்கிற டிகிரியில் தான் ருபீஸ் இன் லேக்ஸ் வந்துட்டு நம்ம அடிக்கிறோம் சரிங்களா. ஸோ இது வந்துட்டு நம்ம 47 அப்படிங்கிற டிகிரியில் ருபீஸ் இன் லேக்ஸ் அப்படிங்கிறத அடிக்கிறோம். ஓகே, இது வரைக்கும் கிளியர் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இந்த கால்குலேஷன் பார்ப்போம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி போடணும்னா, இப்போ இயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் இருக்குது சரிங்களா. அப்போ உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பாருங்கள். ஸோ 7 டிஜிட், எல்லாமே 7 டிஜிட்டில் தான் இருக்குது. அப்போ உள்ளே இருக்க வேல்யூஸில் 7 டிஜிட் தான் பெருசு. காலம்லேயே எது பெருசு, 4ஆ 7ஆ, நம்மளுக்கு 7 தானே பெருசு. அப்போ 7 தான் கன்சிடர் பண்ணணும் சரிங்களா. ஓகேங்களா, 7 தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ இதுக்கான கால்குலேஷன் எப்படி போடுவோம், நம்ம ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ 33 மைனஸ் 10 சரிங்களா. ஸோ லைன் வேல்யூ எடுத்திருக்கோம். -10 அப்படிங்கிறது லெஃப்ட் மார்ஜின் வேல்யூ சரிங்களா. அது மைனஸ் பண்ணுறோம், 23 வருது. மைனஸ் இங்கே நம்மளுக்கு காலம்லேயே எது பெருசு, 4 7. ஸோ 7 தான் நம்மளுக்கு பெருசு சரிங்களா. இயர் வந்து 4 டிஜிட்டில் இருக்குது, உள்ளே இருக்க வேல்யூ 7. ஸோ 7 தான் பெருசு. 7 எடுத்துக்கிறோம். 23 - 7 16 வரும். 2ஆல் டிவைட் பண்ணுறோம், 8 வருது. ஃபைனலாக நம்ம இந்த லெஃப்ட் மார்ஜின் வந்துட்டு மைனஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு ஆட் பண்ணிடுவோம். அப்போது 18. ஸோ 18வது டிகிரியில் தான் இது வந்து இயர் வந்து அடிப்போம். ஏன் இயர் அடிக்கிறோம், ஸோ அதை தான் வந்துட்டு காலம்லேயே பெருசு அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு ஃபைன் பண்ண டிகிரியில் அடிப்போம் சரிங்களா. இதுக்கு இதை சென்டர் பண்ணி அடிக்கிறோம், இயருக்கு இதை சென்டர் பண்ணணும் சரிங்களா. அவ்வளோதான். இப்போது நம்ம கால்குலேஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, டபுள் டிக் விட்டுட்டு நம்ம இங்கே வரோம். இந்த லைன் வந்துட்டு 10ல் ஆரம்பிச்சு, அதாவது லெஃப்ட் மார்ஜின் நம்மளுக்கு வந்துட்டு 10. ஸோ 10ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரைட் மார்ஜின் ஃபுல்லாக நம்ம 75வது டிகிரி வரைக்கும் அடிப்போம் சரிங்களா. ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட்டு இங்கே வரும் இயர். ஸோ இது எந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். நம்ம 18 அப்படிங்கிறதுல அடிப்போம். ஸோ அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணது. ஸோ 18 சரிங்களா. 18ல் தான் இது எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் சரிங்களா. இதுக்கு இதை சென்டர் பண்ணணும் ஓகேங்களா. இதை நம்ம அப்போது 18ல் ஸ்டார்ட் பண்ணுவோம், எல்லாமே 18ல் தான் அடிப்போம். இதுக்கு இதை சென்டர் பண்ணணும். அப்போ இதோட கவுண்டிங் 7, இதோட கவுண்டிங் 4. ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன, மைனஸ் பண்ணுங்கள். 7 - 4 நம்மளுக்கு 3 வரும். அப்போ முன்னாடி 2 பின்னாடி ஒரு வேல்யூவை விட்டுடலாம். 18 19 விட்டால் 20வது டிகிரியில் இயர் அப்படிங்கிறத அடிக்கிறோம் சரிங்களா. 20வது டிகிரியில் இயர் வந்துட்டு அடிக்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே வந்துடுறோம். ஸோ அப்ரூவ்டு அப்படிங்கிறத அடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா காலமில் எது பெருசு, இதுவும் 8 தான், 8 டிஜிட். உள்ளே இருக்க வேல்யூஸ்லேயே 8 டிஜிட். ஸோ காலமில் ஹெட்டிங்கும் இதுவும் ஈவனாக தான் இருக்குது. அப்போது நம்ம இதை டைரெக்டாக ஃபைன் பண்ண டிகிரியிலே அடிக்கலாம். எந்த டிகிரி நம்மளுக்கு வரும், ஸோ 35
அப்படிங்கிற வேல்யூ. ஸோ 35 அப்படிங்கிற வேல்யூவில் தான் நம்ம வந்துட்டு அந்த டிகிரியில் தான் அப்ரூவ்டு அப்படிங்கிறத அடிக்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே வந்துடலாம் கேன்சல்டு. ஸோ இந்த காலமில் எது பெருசு? இது வந்துட்டு 9 டிஜிட்டில் இருக்குது, உள்ளே இருக்க வேல்யூஸில் 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. சரிங்களா? அப்போ காலம்லேயே 9 டிஜிட்டில் இருக்க இந்த ஹெட்டிங் தான் பெருசு. டைரெக்டாக நம்ம ஃபைண்ட் பண்ண டிகிரியில், அதாவது 45 அப்படிங்கிற டிகிரியில் கேன்சல்டு அப்படிங்கிறத அடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே ரைட். அடுத்து இங்கே வந்துடலாம். இந்த காலமில் வேலிட் வந்துட்டு 5 டிஜிட்டில் இருக்குது, உள்ளே இருக்க வேல்யூஸில் இந்த வேல்யூ தான் 8 டிஜிட்டில் இருக்குது. அப்போ காலம்லேயே எது பெருசு? ஹெட்டிங் வந்து சின்னது 5 தான் இருக்குது, உள்ளே இருக்க வேல்யூ தான் பெருசு. அப்போ காலமில் இது தான் பெருசு. ஸோ நம்ம வந்துட்டு ஃபைன் பண்ண டிகிரி 56 அப்படிங்கிறது அந்த 56 டிகிரியில் 8 டிஜிட்டில் என்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் அடிப்போம். சரிங்களா? அப்போது இந்த 8 டிஜிட்டுக்கு இதை வந்துட்டு சென்டர் பண்ணணும். அப்போது 8 மைனஸ் 5 டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன 3 வரும். அப்போ முன்னாடி 2 பின்னாடி 1, 56 57 விட்டு 58ல் வேலிட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம அடிப்போம். சரிங்களா? அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பர்ஸ்டு. இது பார்த்தீங்கன்னா 9 டிஜிட்டில் இருக்குது, உள்ளே இருக்க வேல்யூஸில் 8 டிஜிட்டில் இருக்கிறது. ஸோ நம்மளுக்கு காலம்லேயே ஹெட்டிங் தான் பெருசு, 9 டிஜிட்டில் இருக்குது. அப்போ டேரெக்டாக நம்ம ஃபைன் பண்ண டிகிரியில் அடிப்போம் 66 அப்படிங்கிற அந்த டிகிரியில் டிஸ்பர்ஸ்டு அப்படிங்கிறத அடித்து ஸோ முடிக்கிறோம். ஹெட்டிங் வந்துட்டு முடிக்கிறோம். அடுத்த லைன் வந்துட்டு 10 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணி 75 வரைக்கும் போடுறோம். அடுத்து டபுள் டிக் விடுறோம். டபுள் டிக் விட்டு தான் நம்ம அடிக்கணும் ருபீஸ் இன் லேக்ஸுங்கிறது மறந்துடாதீங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா ஆல்ரெடி 47. ஸோ 47 அப்படிங்கிற டிகிரியில் தான் நம்ம வந்துட்டு ருபீஸ் இன் லேக்ஸ் அடிக்கிறோம். இங்கே வந்துட்டு ஸ்பேஸ் வராது, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆர் அப்படிங்கிறத அடிக்கிறீங்க, ஸ்பேஸ் வித்தவுட் ஸ்பேஸ். சரிங்களா? இங்கேயும் ஸ்பேஸ் வராது. சரிங்களா? இங்கே மட்டும் நம்மளுக்கு எப்பவும் போல் ஒரு வேர்டு அடிச்சுனே ஸ்பேஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்துடணும். சரிங்களா? ஆர் வந்துட்டு கேப்ஸில் அடிக்கணும். எகெயின் டபுள் டிக் விட்டு தான் நம்ம இங்கே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே 18வது டிகிரியில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இயரை பொறுத்த வரைக்கும் 1976. சரிங்களா? இந்த 7க்கு பதிலாக 6 வரும், ஹைஃபன் 77. சரிங்களா? ஸோ இந்த ஹைஃபனுக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் வராது. சரிங்களா? அப்படி தான் நம்ம கவுண்ட் பண்ணி எடுத்திருக்கோம், ஸ்பேஸ் வராது. சரிங்களா? ஸோ 1976 77 77 78. ஸோ இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் அடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் லைனை இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு டீன்னு கொடுத்துருக்காங்க. டீனா என்ன அர்த்தம்? டெலீட் பண்ணுங்கள். அப்போ இந்த ஃபஸ்ட்டு லைனவே, இந்த ஃபஸ்ட் ரோவே ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக, அதாவது டெலீட் பண்ணிடுறோம், அதை அடிக்க மாட்டோம். இதுதான் நம்ம அடிப்போம். இங்கேருந்து தான் அடிக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட் லைனாக வரும். ஸோ இது எல்லாமே 18வது டிகிரி, அவ்வளோதான். அடுத்து இங்கே வந்துட்டு நம்ம பார்த்துடலாம் எந்தெந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, இந்த காலம்லேயே எது பெருசுன்னு பார்த்தோம்? ஹெட்டிங்கும் இதுவும் ஈவனாக தான் இருக்குது, ரெண்டுமே 8 டிஜிட்டில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போது ஹெட்டிங் வந்துட்டு எந்த டிகிரியில் அடிக்கிறோம்? 35. அப்போது இதுவும் 8 டிஜிட்டில் தான் இருக்குது, அப்போ இதுவும் 35 தான். 8 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 35. ஸோ இதுவும் 8 டிஜிட், இதுவும் 8 டிஜிட், இதோட கவுண்டிங்கும் 8 டிஜிட்டில் தான் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்துட்டு 35 அப்படிங்கிற டிகிரியில் அடிச்சிட்றோம். சரிங்களா? மற்றதெல்லாம் பாருங்கள் 8 டிஜிட்டில் இருக்கா? இல்லை. இது எவ்வளோவில் இருக்குது? 1 2 3 4 5 6 7. ஸோ 7 டிஜிட்டில் இருக்குது. ஆனால் நம்ம வந்துட்டு நார்மலாக உள்ளே இருக்க வேல்யூஸை பெரிய வேல்யூக்கும் சின்ன வேல்யூவுக்கும் சென்டர் பண்ணி அடிக்க மாட்டோம், டிஜிட் வைஸ் அடிப்போம். நம்ம முன்னாடி எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் அப்படி தானே பார்த்துருக்கோம், அதே மாதிரி தான் எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ சென்டர் பண்ணி அடிக்க மாட்டோம். இப்போ 18,99.05 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது டிஜிட் வைஸ் நம்ம அடிக்கிறோம். இப்போது நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 05. ஸோ 50 வரும். சரிங்களா? டாட்டுக்கு நேராக டாட் அடிக்கிறோம். 80. ஸோ 99க்கு நேராக 80 அப்படிங்கிறது. கமா வந்துடுது, 8க்கு நேராக 5 வந்துடுது. இப்படி ரிவர்ஸ்லேருந்து வரலாம். சரிங்களா? உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி ரிவர்ஸ்லேருந்து வந்துக்கோங்க. அப்போது 8க்கு நேராக தான் நம்ம இதை அடிப்போம். 35 அப்படிங்கிறப்போ 36ல் 8 வரும் இல்லையா? அப்போ 36ல் நம்ம இந்த 5,80.50 அப்படிங்கிறத அடிக்கணும். டிஜிட் வைஸ் அடிக்கணும். சரிங்களா? சென்டர் பண்ணக்கூடாது, டிஜிட் வைஸ். அதே மாதிரி தான் மற்றது எல்லாமே. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு கீழே குட்டி குட்டி கோடாக கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்டெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வேல்யூவை அப்படியே அடிங்கன்னு தான் அர்த்தம். ஸோ 2,33.96 அதை அப்படியே அடிக்கணும். ஸோ இந்த டிஜிட் தான் இது எல்லாமே, இதே டிஜிட்டில் தானே இருக்குது இது எல்லாமே. அப்போ 36ங்கிற டிகிரியில் இது எல்லாமே அடிச்சிருங்க. சரிங்களா? அவ்வளோதான், இது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்து இங்கே வந்துடலாம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெட்டிங் வந்துட்டு 9 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு? 7 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசுன்னு பார்த்தோம். சரிங்களா? ஸோ அப்போது இது வந்துட்டு 45 அப்படிங்கிற டிகிரியில் அடிப்போம். அப்போது பெருசுக்கு, அதாவது ஹெட்டிங்க்கு வேல்யூவை சென்டர் பண்ணணும்.
பெரிய வேல்யூவை, அதாவது அந்த காலமில் எது பெரிய வேல்யூ அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு சென்டர் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ 9 - 7 டிஃப்ரென்ஸ் 2 வரும். முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று விட்டுருங்க. 46 அப்படிங்கிற டிகிரியில் நம்ம வந்துட்டு இந்த 7 டிஜிட்டில் இருக்கிறதெல்லாம் அடிச்சிருவோம். சரிங்களா? 46 அப்படிங்கிற டிகிரியில். ஓகே, இதுக்கு இந்த வேல்யூக்கு மற்ற வேல்யூ எல்லாமே நம்ம வந்துட்டு டிஜிட் வைஸ் அடிப்போம், சென்டர் பண்ண மாட்டோம். இன்னும் இதில் பார்த்த மாதிரி தான். சரிங்களா? அப்போது டிஜிட் வைஸ் அப்படிங்கிறப்போ இந்த வேல்யூ எங்கே வரும்? ஸோ 26 அப்படிங்கிறப்போ 7க்கு நேராக வரும். சரிங்களா? அப்போ 46 47 விட்டு 48ல் இதை வந்துட்டு அடிப்போம். அதே மாதிரி தான் இதுவும் 48ல் வரும். 48 48 48 48 இதை வந்து அடிக்க மாட்டோம் இல்லையா? ஸோ இந்த லைனே டெலிட் பண்ணிடுவோம். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 48ல் தான் அடிப்போம், அதாவது டிஜிட் வைஸ் அடிக்கிறோம். ஓகேங்களா? சென்டர் பண்ணாமல். அடுத்து இங்கே வந்துடலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஹெட்டிங் வந்துட்டு 5 டிஜிட்டில் இருந்துச்சு, வேல்யூ 8 டிஜிட்டில் இருந்தது. அப்போது நம்மளுக்கு எது பெருசாக இருந்தது? உள்ளே இருக்க வேல்யூஸ் தான் பெருசு. அது டேரெக்டாக 56 அப்படிங்கிற டிகிரியில் அடிச்சிடறோம். அப்போ மற்ற வேல்யூஸ்லாம் என்ன பண்ணணும்? டிஜிட் வைஸ் அடிச்சிடணும். சரிங்களா? ஓகே, இப்போது இந்த 92.50 இது எதுக்கு நேராக அடிப்போம்? இதுக்கு நேராக அடிப்போம், அதாவது இந்த 7க்கு நேராக அடிப்போம். ஸோ 56 57 58 59 59 அப்படிங்கிற டிகிரியில் இதை வந்துட்டு அடிக்கிறோம். இதை எப்படி அடிப்போம்? ஸோ 2,7 ஒன்று இருக்கா, அப்போ 2 வந்துட்டு இதுக்கு நேராக 6க்கு நேராக, அப்போ 56 57 57ல் இந்த வேல்யூ இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது, இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் அடிச்சிடலாம். இதெல்லாம் 8 டிஜிட்டில் இருக்கு இல்லையா? இதுவும் 8 இதுவும் 8, அப்போ இது 56 இதுவும் 56 இதுவும் 56. சரிங்களா? 8 டிஜிட்டில் இருக்கிறதுலாம் சேம் டிகிரி, மற்றதெல்லாம் அது வந்து டிஜிட் வைஸ் நம்ம அடிச்சிடறோம். அடுத்து இங்கே வந்துடலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஸ்பர்ஸ்டு 9 டிஜிட்டில் இருக்குது ஹெட்டிங். உள்ளே இருக்க வேல்யூஸில் 8 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம 66ல் அடிக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 9 - 8 இது 9 இது 8, மைனஸ் பண்ணால் டிஃப்ரென்ஸ் 1. ஸோ ஒரே ஒரு லெட்டர் மட்டும் விடுறோம். அப்போது 66 விட்டால் 67ல் நம்ம இது வந்துட்டு அடிப்போம் 67. ஸோ அதாவது 8 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம வந்துட்டு 67ல் அடிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 5க்கு நேரம் அடிப்போம் இல்லையா? அப்போ 67 68 68 அப்படிங்கிறதுல இந்த 7 அப்படிங்கிறத அடிப்போம். சரிங்களா? டிஜிட் வைஸ் அடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி தான். சரிங்களா? இந்த வேல்யூவும் அதே மாதிரி தான் அடிக்கிறோம், இதுவும் அதே மாதிரி தான் அடிக்கிறோம். இது மட்டும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரம் அடிப்போம், அதாவது 67 68 69 70, அதாவது இதில் இது வந்து 70ல் அடிப்போம். சரிங்களா? ஸோ 82.15 அப்படிங்கிறது. சரிங்களா? ஓகே, ரைட்டு. இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள். இந்த லாஸ்ட் ரோ இருக்கு இல்லையா? 1980 to 81 இது வந்து இந்த ரோ ஃபுல்லாகவே ரவுண்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே கொண்டு வர சொல்கிறாங்க. ஸோ இந்த லைன் அடித்ததுக்கப்புறம் 79 80 இந்த ரோ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இந்த ரோ ஃபுல்லாகவே மேலே வந்துடும். சரிங்களா? இயர் வைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ அதை தான் இங்கே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஏதோ 6 அப்படிங்கிற வேல்யூ இங்கே வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2க்கு பதிலாக 3 இங்கே வரும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 2க்கு பதிலாக 8 வரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட் மாடல் 2ல் கொஷின் நம்பர் 14 வந்துட்டு பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எந்த கொஷின் பேப்பர்ஸ் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். அதை வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.